இப்போ நான் வந்திருக்கிறேன் கொழும்பு ரோட். இது வந்து கொழும்பு ரோட்டில் ஒரு பழத்தூர் கடைக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த பழங்கள் எப்படி இருக்குது, எப்படி சாமான்னு சொல்லி போட்டு இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். கொழும்பு ரோட்டில் கந்தையா கடைக்கு ரெஸ்டாரண்ட் ஒன்று, கந்தையா ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னுக போட்டிக்கிறாரு பழத்தூர் கடை. விளங்குறா? எல்லா பழ வகையும் அதில் வச்சுக்கிறாரு. சட்டப்படி பழங்கள் இருக்குது. அதை உங்களுக்கு நான் காட்டுவேன். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதால் வந்தால் வாங்கிட்டு போங்க. வாங்க பார்ப்போம், பழத்தை போய் பார்ப்போம். வாங்களேன். இந்தா பாருங்களேன். சொல்லி வேலை இல்லைப்பா. மெங்கூஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுண்டு? இதுதான் மெங்கூஸ். அந்த மாதிரி புது ஐட்டமாக தான் கொண்டு இவர் இறக்குறது சட்டப்படி. கலர் பிக்குது. பார்த்தீங்க தானே கலரை? ரம்டான். அந்த மாதிரி ரம்டான். அடுத்தது என்ன ஆகிக்குது இங்கிட்டு? துரியங்காய் சின்ன சைஸாக இருந்தாலும் நல்ல துரியங்காய். இது எல்லாமே பழம். இங்கே பாருங்கள், இந்த கசக்கி திம்பாங்களே, கசக்குறிஞ்சானா, இதுதான் கசக்கி திங்குது. இங்கே பெரலி சட்டப்படிக்குது இல்லையா? பாருங்கள், இந்த மாதிரி பெரலி எங்கேனையும் கண்டிக்க மாட்டீங்க. பவலை மட்டும் கொடுத்து போடியா. ஸ்டார் ஃப்ரூட் எப்படி ஈக்குது. கலரை பார்த்தீங்களா? சும்மா சீனி வர்த்தான் பாரு. அள்ளி பேர் எப்படி இருக்குது? அள்ளின்டா அள்ளி தான், பேரை தான். இதுண்டா இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இனி வத்தப்பழம் அந்த மாதிரி தேனாடு. இங்கே சீமிய புளியங்காய், அதாவது வெளிநாட்டு புளியங்கான்னு சொல்கிறது. அள்ளி பேரை. அப்போ ஆரம்பத்தில் காட்டினே கொய்யாக்காவோ மாற்றி சொல்லிட்டேனோ. இந்தா பாருங்க சாமானு. என்ன சாமான் பார்த்தீங்கன்னா அன்னாசி. சொல்லி வேலையில் நாட்டு அன்னாசி அந்த மாதிரி இருக்கும். காட்டாங்க கடுக்கூட தெரிஞ்ச காய் தான். சும்மா தேனாட்டம் காயை கொண்டு வந்து குமிச்சு வச்சுக்கணும். அப்போ எப்படி சாமா பார்த்தீங்களா தானே? இதெல்லாம் பொய் இல்லை. நீங்கள் நேராக வந்து பார்க்கலாம். கந்தாயசன் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை எப்படி இருக்குண்டு. கொஞ்சம் தான் மாங்காய், எல்லாம் முடிஞ்சுது. அது இந்தா உடைக்கிறாரப்பா. என்னதை? துரியங்காய் உடைக்கிறாரு. பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு எந்த மாதிரி உடைக்கிற புது ஸ்டைல் ஆகிக்குது. அதாவது உடச்சி காட்டுறதுக்கா இல்லை நம்மளுக்கு திங்க தரும் வர நமக்கு தர மாட்டா இருந்த ஜென்மத்தில். இது வந்து கஸ்டமர் ஒரு ஆளுக்கு உடச்சி காட்டுறாரு. இந்த கையை ஒரு கஸ்டமர் தான் கை விட்டு எடுக்கிறாரு. சோலையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சொல்ல சட்டப்படி இருக்குது. இங்கே பாருங்க, இது என்ன சாமான் தெரியுமா? டாங்கா. இது உள்ளுக்கு அந்த மாதிரி ருசி ஆகிக்கும். இந்தா நிற்கிற இவரை கேட்டு பார்ப்போம். ஒன்று உடச்சி திண்டு பார்ப்போம். என்ன செய்தே? அஸ்ஸலாமு அலைக்கும். காதையை கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் பாருங்க. ஒரு காய் ஒன்று உடச்சி தாங்க, திண்டு பார்ப்போம். ஒரு காயை உடைங்க, நல்ல காயில் உடைங்க. உடைக்கிறது அளவே உடைக்கிறாங்க, கடைக்கு வர மாட்டானு. நல்ல காயாக உடைங்க. உடைக்கிறாரு. பஸ்பாலேத்தா வட்டி இரு பால். திண்டு பார்ப்போம் எப்படி இருந்து. அருமை. இந்த மாதிரி 4 தேனை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போனாக்கா 4 காயை தின்றுலாம். சொல்லி வேலையில் சூப்பர். சரி பார்ப்போம், இதை விட டேஸ்ட்டாக என்ன எல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அங்கிட்ட என்ன போட்டிக்கிறீங்க பார்ப்போம். இந்த பயிலூர் 2 பேர் நிற்கிறானுவோ. எல்லாம் அவங்களோட சகாக்கள் தான். எங்கள் ரம்டாங்க ஒன்று திண்டு பார்ப்போமே எப்படி இருக்கிறண்டு. தருவார் இல்லைன்னு சொல்ல மாட்டார். தருவார் பார்ப்போம். ரம்டாங்கெல்லாம் பிச்சு திண்டு பார்க்கணும் எப்படிங்க. தம்பி கேமரா கொஞ்சம் நெருக்கி காட்டு பார்ப்போம் பழத்துக்கிட்ட. அந்த மாதிரி காய். சொல்லி வேலையில் சதை வேற கொட்டை வேற நான் வேறையா நிற்கிறேங்க பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அந்த மாதிரி இருக்குது. அப்படி போகும். அங்கிட்ட என்ன ஆகிக்கணும் கொஞ்சம் அது போய் வவுத்த நிறச்சிக்கிட்டா தான். அப்படி பார்ப்போம். ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது. கடிச்சு பார்ப்போமா? தம்பி திங்கடாடா. சரி திங்க பார்ப்போம். ரைட், உன்னை கடிச்சு பார்ப்போம். ஏன்னா பார்ப்போம். சொல்லி அதெல்லாம் வீடியோ பண்ணிடாங்கடா. சொல்லி வேலை இல்லை, நல்லா இருக்குது. அந்த மாதிரி